வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் மக்களே, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ. அண்ட் மேரேஜ் மேட்சிங் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்கள் கூப்பிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட ஜாதகத்துலையுமே 7ஆம் பாவம், அதாவது 7th ஹவுஸ் தான் வந்து நம்மளுடைய திருமண உறவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் பொசிஷனுங்க, சூப்பர் பொசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 12 வீடுகள் இருக்கு. இந்த 12 வீடுகள்ல 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில், அதுவும் எந்த ஒரு பாபத்துவம் இல்லாம சுபத்துவம் பெற்று இருக்கிறது அப்படின்றது சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும். வியாபாரம் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பிகாஸ் 7ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களோட பார்ட்னர்ஷிப். ஸோ 7ஆம் வீட்டோட அதிபதி 7ஆம் வீட்டிலே அமர்வது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேஷ லக்னமா இருக்கீங்க, உங்க 7ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன் மேஷத்துலேருந்து துலாத்திலேயே அமர்வது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனையை ஏற்படுத்தும். அண்ட் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கும்போது ஜாதகர், அதாவது லக்னம் என்பது ஜாதகர், 7 அப்படின்றது உங்களோட பார்ட்னர், உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களோட கணவனோ மனைவியோ. அப்ப அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். 7ஆம் வீட்டோட அதிபதி 7ஆம் வீட்டிலேயே ஸ்ட்ராங்கா, அதாவது அவரோட வீட்டில் சொந்த வீட்டிலே அமர்வது என்பது லக்னாதிபதிக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனத்தை வந்து ஏற்படுத்தும். ஆனால் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணலாம், சமாளிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலுமே உங்களை வந்து பலவீனமாக ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகேவா? இப்போ இந்த 7ஆம் அதிபதி வீக்காக இருந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் வந்து உங்களோட வரக்கூடிய பார்ட்னரை வந்து ஆட்டி படைப்பீங்க, சரிங்களா? அவங்க எப்பயுமே உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு பிடிச்சு தான் உட்கார வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 7ஆம் வீட்டை விட லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி இருந்தால் இந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈகோ கிளாஷஸ் கூட சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ அதனால தான் மேரேஜ் லைஃப்பில் வந்து பேலன்ஸாக இருக்கணும். இந்த ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் ட்ரிக்கியான காம்பினேஷன், பட் ஈவன் தோ இது ஒரு நல்ல காம்பினேஷன், பிஸ்னஸ்க்கு எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன். பட் இதை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வரலாம். அதே மாதிரி பேர், புகழ், அங்கீகாரம், சொத்து, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி 10 வீடுகள் தள்ளி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 10ஆம் வீடு எதுவாக வருது? கடகம், சரியா? ஸோ இப்போ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதிக்கு 10ஆம் வீடு என்னது? கடகம். ஸோ என்னது இது? கடகம் என்பது என்னது? நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இது எல்லாமே. ஸோ பாவாபாவம் கான்செப்ட்ல வருது. அப்படி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது 7க்கு 10 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாவித சகல சொத்துக்கள், எல்லாவித பாகிதைகளுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிதுன லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட 7ஆம் அதிபதி எது? தனுசு, இல்லையா? இப்ப இந்த தனுசுல வந்து குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி பலம் பெற்று நிக்கிறாரு. அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? நல்ல வழிகாட்டியா இருப்பாங்களா? நல்ல ஒரு தூண்டுகோலா இருப்பாங்க. புரியுதுங்களா? அண்ட் இந்த 7க்கு 10 எதுவாக வரும்? இப்போ இதுதான் 7. இந்த 7க்கு 10 எதுவாக வரும்? கவுண்ட் பண்ணி பாருங்க. பாவாத்பாவம் கான்செப்ட்ல 6 வந்து 10ஆ வரும். அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபினான்ஸ்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், மார்க்கெட்டிங், எனிதிங் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன். ஏன்னா இந்த வீடு வந்து புதன் சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ அவங்க தொழில் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாவாத்பாவம் கான்செப்ட்ல 7க்கு 10 கன்னியா வர்றதுனால, புதன் சம்மந்தப்படுறதுனால அவங்க இந்த மாதிரி துறைகள்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிதுனம் அப்படின்றது புதன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு. ஸோ குருவுக்கு கொஞ்சம் அந்த ஈகோ இருக்கும், இல்லையா? ஸோ அதனால லைக் ஸ்டூடெண்ட் மாதிரியும் டீச்சர் மாதிரியும் இங்கே வந்து பிஹேவியர் இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடகம். இப்போ வந்து இந்த கடகத்துக்கு 7 எதுவாக வரும்? மகரம், இல்லையா? இல்லை நீங்கள் மகரத்தை லக்னமாக வச்சுக்கோங்க. இப்போ மகரத்தை நீங்கள் லக்னமாக வச்சிங்கன்னா இதோட 7ஆம் வீடு எது? கடகம்.
அப்ப கடகம் வந்து யாரோட வீடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு. அப்ப சந்திரனாலே என்ன, ரொம்ப கேரிங்கா, ரொம்ப அன்பா, பாசமா, அரவணைப்பு, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப எமோஷனலான ஒரு கேரக்டரா இருக்கும் அவங்க கிட்ட. அப்ப மகர லக்னமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க லக்னத்துக்கு 7ஆம் பாவத்திலே சந்திரன் அமர்வது அப்படின்றது சிறப்பு. உங்களுடைய பார்ட்னருக்கு நான் சொன்ன இந்த அத்தனை கேரக்டர்ஸுமே இருக்கும். ஸோ 24 மணி நேரமும் வீடு, எப்படி சொத்து சேர்க்கறது, ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் அப்படின்றதுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட அந்த சுகம், வீடு, இதை பத்தியுமே ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் ஈவன் வந்து இப்போ ஆனா இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோட ஜாதகத்துல 7ல உங்களுக்கு ஜாதகத்துல 7ல சந்திரன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து உங்களுக்கு மனைவி விட மோர் லைக் மதர்லி ஃபிகர், ஒரு தாயோட அந்த எல்லா வித அரவணைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சந்திரன் இங்க ஆட்சி பெற்ற நிலையில எந்த ஒரு பாவகமும் இல்லாம இருக்கும்போது சூப்பரான ஒரு காம்பினேஷன் அமையும். இது ரொம்ப லக்கியான காம்பினேஷனுங்க. இது நான் சொல்றது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க சந்திரன் வந்து 3 நட்சத்திரத்துல அமர்றாரு, சரிங்களா. பூசம் இல்லாம ஆயில்யத்துல இருக்கும்போது நான் சொல்ற இந்த அத்தனை விஷயமும் உங்களுக்கு 99% வந்து மேட்ச் ஆகும், சரிங்களா. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தசாபுக்தி, கோச்சாரம், மந்திரம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் 99% வந்து கடகத்துக்கு இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ முதல்ல 8ஆம் வீடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்பிரிடிக்டபிள் ஹவுஸுங்க. இதில் என்ன இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக வருது. ஸோ 8ஆம் வீடு என்னது மறைவு ஸ்தானம் இல்லையா. ஜோதிடத்தில் மறைவு அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுனால இது ஒரு அன்பிரிடிக்டபிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். விருட்சகத்துக்கு உண்டான எல்லா குணாதிசயம் இதுக்குள்ள நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ 8ஆம் வீடு எதை குறிக்குது, இன்சூரன்ஸ், சடன் ஈவெண்ட்ஸ், திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள், சீக்கிரட்டா மேரேஜ் பண்றது கூட இந்த 8ஆம் வீடு. ரகசிய திருமணங்கள் இங்க இருந்து நடக்குது. கணவன் மனைவி இடையே அந்த ஜாயிண்ட் அசர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் அதுவும் இந்த வீட்டுல இருந்து தான் வரும். அண்ட் மர்ம உறுப்புகள்ல நோய், அந்த மாதிரி பிரச்சனைகளுமே இந்த கணவன் மனைவிக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் வீடு 7-8 சம்பந்தம் இல்லாம அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அண்ட் தாம்பத்திய உறவுகள்ல பிரச்சனை வர்றதும், அவங்க சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாம போறதும் அதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. நிறைய பேர் வந்து வெளியே பேசுறது கிடையாது. பட் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 வீடுகள் 7, 8, அதுக்கப்புறம் 12 வீடுகள், 12ஆம் வீடு வரும். பட் போக போக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கவர் பண்றது 7, 8 கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்னொன்னா நம்ம கவர் பண்ணும்போது நான் அதையும் உங்களுக்கு என்னன்றதை சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லக்னம் வந்து விருட்சக லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எது, சுக்கிரனோட வீடு. இப்ப இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, மிதுனத்துல இருக்காரு. அப்ப 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் அமர்ந்தா என்ன பண்ணுவார். ஸோ கிரியேட்டிவ் செக்டார்லேருந்து, அதாவது மேரேஜுக்கு அப்புறமா நீங்களோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ, இல்லை மோஸ்ட்லி உங்கள் ஒய்ஃபு கிரியேட்டிவ் செக்டாரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அண்ட் ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்கும், கலைநயம் மிக்க ஒரு பர்சனாக அவங்க வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் மிதுனமும் ஃப்ரெண்ட்லி சைன், அதாவது நட்பு வீடுகள் அப்படின்றதுனால. அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களோட பார்ட்னர் கொஞ்சம் மணி மைண்டடாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே மணி மைண்டடாக இருப்பாங்க. ஏன்னா ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய சொத்துக்கள், சுகம் அதை குறிக்குது. ஸோ மிதுனம் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது அவங்களோட சேவிங்ஸை அதிகப்படுத்துவாங்க. அப்போ மேரேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடுன்றது ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏற்றம் இறக்கம், அப்புறம் பெரிய மாறுதல்களை கொடுக்கறது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு அப்படின்ற மாதிரி வருது, புரியுதுங்களா. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 7ஆம் வீடு எதுவாக வருது, மிதுனம் வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி புதன் 8ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன். இப்போ நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்க, உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் வீடு மிதுனம், இந்த வீட்டோட அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்தா என்ன. இப்போ இந்த 7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம்னாலே என்னது, கம்யூனிகேஷன், அதுதான் அதோட மேஜர் பார்ட்டு. ட்ராவலிங், கம்யூனிகேஷன்,
ஸோ இதோட மேஜர் பார்ட் ட்ராவலிங் கம்யூனிகேஷன் அப்படின்றதுனால அண்ட் கடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எமோஷனல் சைன். அப்போது வந்து உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த கம்யூனிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் கம்யூனிகேஷனாக தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரிங்கான ஒரு சைன். அங்கே போய் புதன் அமர்றதுனால அதுவுமே நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த இதுதான் கொடுக்கும். ஏன்னா வீடு நிலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா திருமணத்துக்கு அப்புறமா நிச்சயமா அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபேமிலியை நல்லா செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க. பொறுப்புகளை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சைன். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். புதன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாலி அந்த ஹாப்பினஸ். பட் ஆனால் இந்த புதன் கடகத்தில் போய் அமரும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க இன்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்கிட்ட இருந்துமே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு கேரிங்காக நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் உங்களுக்கு வந்து அமையும். சரிங்களா? ஸோ தனுசுக்கு 7ஆம் வீடு 8ல் போய் மறையிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? அண்ட் உங்களோட ஜாதகத்தில் இந்த 7ஆம் அதிபதி எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இது ஷார்ட் வீடியோவில் சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி 7ஆம் வீட்டோட அதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்தா என்ன பலன்? 9 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வீடு அப்படின்றது தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட லக் அண்ட் ஃபார்ச்சூன், அதாவது உங்களோட அதிர்ஷ்டஸ்தானம், உங்களோட உயர்கல்வி, உயர் படிப்பு, அதுக்கப்புறம் பாக்கியம்னு சொல்லுவோம், கோயில் சேவை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம். அப்போது 7, 9 எனர்ஜி. அண்ட் 7ஆம் வீட்டோட அதிபதி 3 வீடுகள் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி வந்து கணக்கு வந்து வருது இல்லையா? ஸோ அப்போது 7ஆம் வீட்டோட அதிபதி 3 வீடுகளும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறமே நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. இல்லை வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸோ இல்லை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னரோ ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இல்லை படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகும்போது நீங்கள் அவங்கள மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்க, இல்லை பிஹெச்டி படிப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது படிப்போ இல்லை ட்ராவலிங்கோ அந்த மாதிரி தீம்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி அறிகுறிகள் தான் உங்களோட அந்த 7, 9 சம்மந்தப்படும் போது உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து உங்கள் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜன் மேரேஜ் கூட இதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா? ஏன்னா 9ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதர் கல்ச்சர், அடுத்த கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடைய இது இல்லாமல் இன்னொரு விஷயத்த நீங்கள் படிக்கிறது, இன்னொரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. அப்போ உங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எக்ஸலன்ட் காம்பினேஷன். இது வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கோ இன்டர் ரிலீஜன் மேரேஜுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஒரு காம்பினேஷன். அப்பா வழி மூலயமா கூட உங்களுக்கு பார்ட்னர் வரலாம். ஏன்னா 9 அப்படின்றது தந்தை ஸ்தானம் இல்லையா? ஸோ அப்பா வழி மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எது? சிம்மம் வந்து சூரியன் இல்லையா? இப்ப இந்த சூரியன் 9ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து அவரு நீச்சம் அடைகிறார். இப்போ இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சாலும் கூட 5 டிகிரில இருக்காரா? ஏன்னா 5 டிகிரில இருக்கும்போது முழுசா அவரு நீச்சம் அடைகிறார். 5 டிகிரிக்கும் கொஞ்சம் தள்ளி போகும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. அண்ட் சுபத்துவம் இருந்தா இன்னும் சூப்பர். ஒருவேளை சூரியன் வந்து 5 டிகிரிக்குள்ள இருக்காரு, எந்த ஒரு சுபத்துவமும் இல்லாம இருக்காரு அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்வாங்கும். ஏன்னா ஈகோ இஷ்யூஸ் வரும். அப்புறம் மேரேஜ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். சரிங்களா? ஏன்னா சூரியன் என்பது தந்தைக்குரியவர். அதனால உங்களுக்கு அவருடைய சொத்துக்கள் வந்து கிடைக்காம போகலாம். ஸோ ஃபாரின் செட்டில்மெண்ட்டோ இல்லை சொத்துக்கள் கிடைக்காம போகிறதோ இல்லை படிப்புக்கு நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி இல்லாமல் போகிறதுக்கோ இந்த ஒரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுவும் வந்து சூரியன் 5 டிகிரிக்குள்ளே மறைஞ்சா, துலாம்ல அவர் முழுசாக மறைகிறார் இல்லையா? ஸோ அது மறைஞ்சா, ஒருவேளை அவர் 5 டிகிரிக்கு மேலே இருக்கும்போது ஓரளவுக்கு நான் சொன்ன இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரலாம். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்குள்ளாகும். ஒருவேளை 5 டிகிரில இல்லப்பா சுபத்துவம் எல்லாம் பெற்று நிற்கிறாரு அப்படின்னா எக்ஸலன்ட் காம்பினேஷன் லக் ஆஃப்டர் மேரேஜ். ஏன்னா 7 கூடியவன் 3 வீடுகள் தள்ளி 9ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு நிறைய சொத்துக்கள் சுகம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஈவன் நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் அது நிச்சயமாக நடக்கும்.